வெல்கம் டு சகாரா கிரியேஷன்ஸ். இப்போ சொஜ்ஜிப்பம் செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். மைதா மாவில் ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன் ரவை போட்டுட்டு, நல்ல 2 ஸ்பூன் ஆயிலை போட்டுட்டு வாட்டரை வச்சுட்டு சாஃப்ட் பால் மாதிரி கலந்துக்கணும். அதுக்கு பிறகு ரவையை நெய்யில் வறுத்துன்ட்டு அப்புறமா அதுக்கு தேவையான வெல்லத்தை வந்து ஜலத்தில் கரைச்சிண்டு அதை நல்ல நுர வரா மாதிரி பாகு வரணும்னு கிடையாது, நுர வரா மாதிரி கலந்துட்டு அதில் ஏலக்காய் தட்டி போட்டுட்டு ரவையில் இந்த பாகை போடணும். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உள்ளே வைக்கிற பூர்ண மாவு கிடைக்கும். இதே மாதிரி மெலிசாக அந்த மைதா மாவை தட்டிட்டு அதுக்குள்ளே இந்த பூர்ணத்தை வச்சு எண்ணெயை தொட்டு தொட்டு தின்னாக அதை வந்து மூவ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சொஜ்ஜிப்பம் ரொம்ப திக்காக வராது. உள்ளே என்டையராக அந்த உள்ளே இருக்கிற வெல்லம் ரவை வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ மோர்ஸும் கிறிஸ்பாகவும் இருக்கும் அந்த அவுட்டர் லேயர். இல்லைன்னா ரொம்ப தடியாக இருந்ததுன்னா ரொம்ப திக்காக இருக்கும்போது ஸ்வீட்னஸ் நமக்கு கிடைக்காது. இது மாதிரி தின்னாக மெலிசாக செஞ்சுட்டு உள்ளே பூர்ணம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸை வந்து வெளியில் எடுத்துடணும். அப்போ தான் அந்த மைதா வந்து திக்னஸ் இருக்காது, தின்னாக கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் உள்ளே இருக்கிற பூர்ணம் வெளில வராமல் நம்ம தட்டணும். வரும்பொழுது அந்த பேட்சில் வந்து அந்த பேஸ் மாவையும் மெலிசாக போட்டுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. அப்புறமா ரவை வந்து கொஞ்சம் வெளில வந்தால் கூட இந்த எண்ணெயை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் கரெக்டான பதத்தில் கலக்கும் பொழுது. தேங்க்யூ.